மதுஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மசாலா மட்டன் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ப்ரீ குக் பண்ணிக்கணும். மட்டனு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆனியன் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் வந்து நீங்கள் ஆனியன் வந்து கிரேட் பண்ணிக்கணும், அதுதான் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். ஆனியன் சேர்த்தது எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி இந்த ஆயில் செப்பரேட் ஆகி பச்சை வாசனை நல்லா போகணும். எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்ததும் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஆனியன் பேஸ்டோட மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இது கூட சேர்ந்து குக் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஸ்லைஸ்டாக கட் பண்ணியிருக்கேன் கிரீன் சில்லியை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இஞ்சியை சேர்த்துக்கலாம். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் வந்து கஸ்தூரி மேத்தி ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட ரெசிபிக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். ரொம்பவே டெலிஷியஸான மட்டன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இது ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு அப்படியே பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆயில் வந்து சூப்பராக வெளியே வந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைனலாக வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பர்பான ரெஸ்டாரண்ட் மட்டன் மசாலா ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வேணும் மதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.